ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 ஒரு 2025 எடிஷன், ரொம்ப ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு மாடல்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். அண்டு இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ இந்த ரீசெண்டாக லான்ச் பண்ண மாடலில் வரக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ். இதில் மாற்றங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹெட்லைட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சஸ்பென்ஷனோட டியூனிங் இன்னுமே சாஃப்ட்வேர் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே. அதுவும் ஈவன் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்டர்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டியில் சீட்ஸில் வந்து ரொம்ப லாங் ட்ரிப்லாம் போகிற மாதிரி நல்லா குஷன்னஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்ஜினோட அந்த டியூனிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் E20யோட செகண்ட் ஃபேஸில் வந்து இந்த என்ஜின் வந்து வருது. ஸோ அந்த OBD 2B சீரியஸில் வரக்கூடிய ஒரு என்ஜின். ராயல் என்ஃபீல்ட் சைட்லேயே ரொம்ப குட்டியான ஒரு என்ஜின் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வண்டி வந்து சொல்லலாம். ரொம்ப சின்னதாக இருக்கும். ரிவ்யூஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி டு வெயிட் ஹேண்டலிங், வெயிட்டே சுத்தமாக இருக்காது, அப்படியே காற்று மாதிரி பொசுக்குன்னு இருக்குது அந்த வண்டி. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஓ வாவ், சவுண்டு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஹைவேயில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம லைட்டாக வண்டியை வந்துட்டு ஒரு நார்மல் ரைடிங் ஏரியாவுக்கு கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்து நீ எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு 100 வரைக்கும் நல்லா போகுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஓகே. ஆக்சுவலாக என்ஜினை பொறுத்த வரைக்கும் 350cc இருந்தாலும் வண்டியோட வெயிட் வந்து 350cc மாதிரி இல்லை. அதுதான் ஹைவேஸில் கண்டிப்பாக ஒரு 80 to 100 நல்லா இருக்குது. ஆனால் 100 கிட்ட டச் பண்ணவே நான் ரொம்ப புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு தோணுது. ஃப்ராங்காக சொல்லணுன்னா அதுதான். இதுக்கு முன்னாடி இருந்த ராயல் என்ஃபீல்ட்ஸ் எல்லாமே என்ன உங்களுக்கு அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த வண்டியுமே அந்த ஹெவினஸ் வந்து ஃபீல் ஆகுது. வண்டி ஓட்டுறதுக்கான அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த லோ ஸ்பீட்ஸில் அது கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வண்டி. பர்டிகுலர்லி லோ ஸ்பீட் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறதுமே கம்மி தான். ஸோ இந்த பள்ளத்தில் இறக்கி பார்ப்போம். தட்டு தான் பொறுமையாக இறக்கி பார்க்க வேண்டியதான். எந்த தட்டலை, ஏன்னா வீல் பேஸ் வந்து கம்மி, அதனால் இருக்கும். உள்ளே ஏதோ மணி சத்தம்லாம் கேட்குது. ஓகேங்க, ஸோ நம்மளோட டெஸ்டட் ரிவ்யூ வந்து ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த புதுசாக ரிலீஸ் ஆன அந்த பிளாட்ஃபார்ம் என்ஜின் சீரிஸ் தான். ஸோ இதோட ஸ்மூத்னஸ் எல்லாமே எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவர் ஸ்பீட்ஸில் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் லோவர் ஸ்பீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப டாப் ஸ்பீடு வந்து போகலை, 80 to 90லே உங்களுக்கு அதோட ஸ்பீட் லிமிட் நீங்கள் வச்சுப்பீங்க. 60 to 80ங்கிறது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டக்கூடிய ஒரு ஸ்பீட் அப்படின்னா அந்த இடத்துல இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்கும். ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டி நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற விதமாக இருக்கலாம், இல்லை வந்து ஓட்டக்கூடிய அந்த கம்ஃபர்ட்னஸ், அந்த பொசிஷன் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் எங்கே வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா 100 எபோவ் 100ல் உங்களுக்கு எபோவ் 100ங்கிறப்போ கண்டிப்பாக அந்த வண்டி நீங்கள் வந்துட்டு 100க்கு எபோவ் நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்கிறத வண்டி உங்கள்கிட்ட சொல்லும். அது ஒரு லிமிட் சாஃப்ட்னஸ்ஸுங்கிறது. ஏன்னா 80 100 வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு 100ல் வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் 95 தாண்டும் போது உங்களுக்கு அது கிக்கின் ஆகுது.
80s வண்டி வந்து ரொம்பவே ஓட்ட ஸ்மூத்தராக இருக்குது. ஈவன் ராயல் என்ஃபீல்ட் சீரியஸ்லேயே, அதாவது அந்த பேசிக் 350 சீரியஸ்லேயே இந்த வண்டியோட டயர் சைஸ் வந்து பெருசுங்க. எஸ், இதோட ரியர் டயர் வந்து 140/70 செக்ஷன் வரும், 17 inches. ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு பெருசு. நீங்கள் நார்மலான ராயல் என்ஃபீல்ட் சீரியஸ் கிளாசிக்லாம் இப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னா 120, 130 above டயர் சைஸ் இருக்காது. ஈவன் 120 தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இதோட டயர் சைஸ்ன்னு பார்க்குறப்ப இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பெருசு. ஸோ கார்னரிங் எபிலிட்டி நல்லாயிருக்கும், ஹைவேஸோட அந்த ரூட் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் ஹைவேஸில் எங்கே பிரச்சனைனா இந்த வண்டியோட லோ வெயிட்டுங்கிறதுனால வண்டி வந்து ஷேக் ஆகுது லைட்டாக. அந்த ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது காற்று பலமாக அடிச்சிச்சுன்னா ஷேக்கிங் இருக்குது. ரெண்டாவது இதோட பொசிஷன் எனக்கு வந்து செட் ஆகலை, கொஞ்சம் லைட்டாக குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் சைடில் குனிஞ்சு ஓட்டலாமா அப்படின்றதா கேள்வியே. நான் அப்படியே நேராக உட்காந்து கம்பீரமாக ஓட்டணுங்கிறதுக்காக மேக் பண்ண ஒரு பைக் தான். ஆனால் ஹண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஸ்போர்ட்டியரான அந்த லுக்கில் வந்து ஸ்போர்ட்னஸ் மாதிரி இருக்கும், லைட்டாக குனிஞ்சு தான் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். பல்சரே நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னா ஒய் நான் ராயல் என்ஃபீல்ட் அந்த கெத்தான ஒரு போஸ்டருக்கு நான் உட்காரணும் இல்லையா? இந்த வண்டியிலுமே நீங்கள் இந்த ஹேண்டில் பார் ரைசர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நச்சுன்னு இந்த வண்டியை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த வண்டி சீரியஸ்லி நீங்கள் ரோட்டில் ஓட்டுறப்போ அந்த ஃபீல் வந்து நல்லா கெத்தாக இருக்கும். ஆனால் வண்டி வந்து என்னை விட குட்டியாக இருக்கும், அதுதான் எனக்கு ஒரு கஷ்டம். ஈவன் கொஞ்சம் பல்கராக வெயிட்டாக இருக்க பசங்க, வெயிட்டாக இருக்க ஆளுங்களாம் பேசாமல் கிளாசிக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் 350 ஸ்டாண்டர்ட் 350க்கும் நீங்கள் வந்து போயிடலாம். ஏன்னா ஒரு கம்பீரமான லுக்கு வேணுங்கிறது ஹண்டரில் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஷார்ட்டாக இருக்க பீப்புளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் தாங்க, கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். ஒல்லியாக ஷார்ட்டாக இருந்திங்கன்னா உங்களுக்கு வண்டி கெத்தாக இருக்கும். ஆனால் இதே வந்து டாலாக வெயிட்டாக இருக்க பர்சனுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஏதோ ப்ளே ஹவுஸ் வண்டி மாதிரி தான் இருக்கும். இந்த விளையாட்டு ஜாமான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். அந்த குனிஞ்சு ஓட்டுற செக்மெண்ட் எனக்கு இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாங்கிறத விட எனக்கு இதில் வந்து செட் ஆகலை, அதுதான். மற்றபடி மற்ற வண்டியில் குறை சொல்லலைங்க. என்ஜினில் எடுத்தோடனே ஹெட்டில் ஒரு இஷ்யூஸ் வரும், அதை நீங்கள் வந்து கரெக்டான சர்வீஸ் கொடுத்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் எங்கே நல்லா பண்ணுறாங்களோ அங்கே கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஜென்ரல் சர்வீஸ், இது வாரண்டிஸ் எல்லாமே மற்ற வண்டிகளுக்கு இருக்கிற மாதிரி தான். நீங்கள் அந்த 5 years வாரண்டிலாம் வரும். ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ஸ்லாம் இருக்கான்னு தெரில. ஆனால் உங்களுக்கு என்னென்னா அந்த நீங்கள் எங்கேயாவது ஒயர் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கவர் ஆகாது, வாரண்ட்டி வந்து கவர் ஆகாது. இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்ளிகபிளாக இருக்கும். மற்றபடி ஒரு 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 ஃபீல் சவுண்டு பட்டாசாக இருக்குது. வெடிக்குதுங்க பின்னாடி, தீபாவளி வெடிக்கிற பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது சைலன்ஸாக. பீட் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு இதை விட 350 RS அண்ட் அதே மாதிரி ஹைனஸ் 350ல் முக்கியமாக CB 350 ஹோண்டா இருக்குது இல்லையா, அதோட தம்ப் வந்து இன்னும் நேச்சுரலாக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு இது வந்து எக்ஸாஸ்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்களோன்னு தோணுது. நீங்கள் வந்து ஹண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கமெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாலுமே அந்த சவுண்டு வந்து என்ஜின் தம்ப்லேருந்து வருதா இல்லை எக்ஸாஸ்ட்லேருந்து கொண்டு வருதான்னு தெரியல. ஆனால் என்ஜின் வந்து எனக்கு அந்த என்ஜினோட சவுண்டு வந்து கம்மியாக இருக்குது. ஹிமாலயன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஹிமாலயனோட என்ஜின் சவுண்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே கேட்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயன் அளவுக்கான அந்த என்ஜின் சவுண்டு வந்து இல்லை, சைலண்ட்டாக தான் இருக்குது என்ஜின். ஆனால் எக்ஸாஸ்ட்லேருந்து நல்லா பட்டப்படன்னு வெடிக்குது சவுண்ட். சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. பழைய ஹண்டர்லாம் பக்கத்துலேயே வர முடியாது சீட்டுக்கு, அந்தளவுக்கு நல்லா குஷனியாக நல்லா ஸ்பாஞ்சியாக கொடுத்துருக்காங்க சீட்டை. நல்ல கம்ஃபர்ட்னஸ் சீட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். ஸோ யா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு ஒரு ஹண்டர் எடுக்கணும்னு துடிக்கிற உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பருக்கோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாராவது பைக் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைட்டு கம்மியாக யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி வந்து எடுக்கலாம். ஆனால் என்னென்னா அந்த என்ஃபீல்டு ஓட்டுறதுக்கான அந்த ஒரு ஃபீலோ சுகமோ வந்து கிடைக்காது. ஒரு மாடர்ன் ஆரி அந்த மாதிரி இருக்கும், ஒரு மாடர்ன் ஆரி, நல்ல ஒரு மாடர்னான ஒரு ஆரி, அந்த ஒரு இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா பிளாஸ்டிக்ஸ் இந்த வண்டியில் ஜாஸ்தி. ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே இரும்பு, அந்த இரும்புலாம் இதில் கிடையாது. கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸோட அந்த ஒரு விஷயங்கள்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வண்டியிலே எங்கேயோ ஒரு இடத்துல மெட்டலில் மணி அடிக்கிற சவுண்டு வருதுங்க, அது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கொஞ்சம் சர்வீஸ் சைடில் பைக்ஸ் எடுக்கிறப்போ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷன், என் வாய்ஸ் வைப்ரேஷன் ஆகிறதுலே உங்களுக்கு தெரியும். ரோடில் நல்லா இருக்குது, ஆனால் ஆஃப் ரோடில்
கஷ்டம். ஏன்னா இந்த வண்டியோட சீட் ஹைட்டு அதே மாதிரி வந்து சீட் ஹைட் கம்மி, 790 நினைக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதை விட கம்மி, 160 mm. 160 mmங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி வண்டியில். ஜாவா அந்த 42 இருக்குல்லையா, அந்த லெவல் தான் இது. இதை வச்சுட்டும் நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறோம். பிரேக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்திருக்குங்கிறது நம்புகிறேங்க. ஏன்னா நான் வண்டியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, நான் வண்டி ஓட்டும் போது எனக்கு என்ன தோணுதுங்கிறது தான் நான் அப்படியே லைவாக வந்து சொல்கிறேன். புதுசாக இந்த நமக்கு ஸ்கிரிப்டு அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஓட்டுறப்போ இந்த பிரேக் இப்படி அடிக்கிறேன்னா இந்த பிரேக் எனக்கு எப்படி இருக்குது, அந்த கையில் பிடிக்கிற இடத்துல எனக்கு அது வலிக்குதா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாமே கரெக்டாக நம்ம அப்படியே சொல்கிறது தான். ஓகே, சவுண்டு உண்மையாலுமே வேற மாதிரி ட்ரிஃப்டே அடிக்கலாம் போல் இந்த வண்டியில். ரொம்ப அப்படியே குழந்த மாதிரி இருக்குங்க எனக்கு. நான் உங்களுக்கு வந்து அப்படியே இறங்கி காட்டுறேன். ஐடியிலே விடுவோம் கொஞ்சம் நேரம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எனக்கு வந்து ஓட்டும்போது இந்த வண்டி ரொம்ப சின்னதாக ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் ஆனால் அந்த புதுசாக அவங்க கொடுத்துருக்க அப்டேட்ஸ் முன்னாலுமே நல்ல அப்டேட்ஸ் தான். சீட்டும் சரி, சஸ்பென்ஷனும் சரி, லைட்டை தவிர மற்ற எல்லாமே வந்து எனக்கு முன்னாலுமே ஓகே, இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 2,15,000 2,20,000க்குள்ளே வர வண்டி தான் இது. 350cc இதுக்கு ஜிஎஸ்டி கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம கேட்டு வேணால் நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் வண்டியோடைய ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வண்டியில் ஒரு பேசிக்காக வர மாதிரி அலாய் வீல்ஸும் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல்ஸும் இருக்குது. 1,80,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆன் ரோட். அண்ட் அதே மாதிரி 2,28,000 வரைக்கும் இந்த வண்டியோட அந்த கலருக்கு பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷனுங்கிறது இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான வீடியோ நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.